ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, அதாவது சிஇஜி கேம்பஸ்னுடைய நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய முதன்மை கேம்பஸாக இருக்கக்கூடிய சிஇஜி கேம்பஸ்னுடைய லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் என்ன, ஸோ இந்த வருஷம் எந்த மாதிரியான கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய ரேங்க் அண்ட் கட் ஆஃபை பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. டிஎன்இஏ அப்டேட்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தாராளமாக சாய்ஸ் லிஸ்ட் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி இங்கே என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு, கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் தேவை, டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா BY அப்படிங்கிறது பிரான்ச் கோடு. ஓகேங்களா? பயோமெடிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். ஓகேங்களா? இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 195, பிசி 192, பிசிஎம் 193, எம்பிசி 193, எஸ்சி 182.5, எஸ்சிஏ 168, எஸ்டிக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங். இதுக்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 195, பிசி 192, பிசிஎம் 190, எம்பிசி 193, எஸ்சி 186, எஸ்சிஏ 176, எஸ்டிக்கு எந்த ஒதுக்கீடும் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? இதற்கான ஓப்பன் கேட்டகரிக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 199.5, பிசி பார்த்தோம் அப்படின்னா 199, பிசிஎம் 198, எம்பிசி 199, எஸ்சி 195.5, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 190.5, எஸ்டிக்கு எந்த ஒரு ஒதுக்கீடும் இல்லை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதனுடைய ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 199.5, பிசி 199, பிசிஎம் 197.5. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா எம்பிசி 198.5, அடுத்ததாக எஸ்சி 197, எஸ்சிஏ 196, எஸ்டிக்கு எந்த ஒரு ஒதுக்கீடும் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னோம்னா 197.5, பிசி 196.5, பிசிஎம் 196.5. ரெண்டுமே சேம் கட் ஆஃப் தான். இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம ரேங்கை பார்க்கும்பொழுது புரியும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா 196 என்பிசி, 192.5 எஸ்சி, 187.5 எஸ்சிஏ, எஸ்டி பார்த்தோம் அப்படின்னோம்னா 190. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இஎல் செல்ஃப் சப்போர்ட்டிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜியோடைய கட் ஆஃப் தான் இது. 197 ஓப்பன் கேட்டகரி, 196.5 பிசி, 195 பிசிஎம், 195.5 எம்பிசி, 191 எஸ்சி, எஸ்சிஏக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது, 164 எஸ்டி. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா? இந்த பிரான்ச் கோடு பார்த்தீங்க அப்படின்னா இஎம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது செல்ஃப் சப்போர்ட்டிங்கு, எது எய்டட் கோர்சஸ்ஸு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸை, அல்லது எய்டட் காலேஜ் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செல்ஃப் சப்போர்ட்டிங்ஸை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, நீங்கள் காலேஜ் போய் தெரியாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எய்டட் காலேஜ்னா எய்டட் அப்படிங்கிறது மட்டும்தான் நினச்சிருப்பாங்க. அங்கே என்னென்ன கோர்சஸ் எய்டட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ எல்லாமே எய்டட் அப்படின்னு நினச்சி ஆப்ஷனில் எடுத்துருவாங்க. அங்கே போகும்பொழுது நமக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா எய்டட் காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் நமக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லையுமே என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து நமக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து இஎம் உடைய ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 198.5, பிசி சேம் கட் ஆஃப் தான். ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் தான் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? கட் ஆஃப் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ கட் ஆஃப் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? ரேங்க் தான் இம்பார்ட்டன்ட். கட் ஆஃப் வந்து சேம் கட் ஆஃபில் கூட நமக்கு வந்து க்ளோஸ் ஆகலாம். ஓகேங்களா? ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரேங்கோடைய டிஃப்ரெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னோம்னா தான்
அதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசாக புரியும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 197.5, எம்பிசிக்கும் சேம் கட் ஆஃப் தான். ஸோ அதனோட ரேங்க் கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? அடுத்து 193.5, 191.5 எஸ்சிஏ, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 193. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜிஐ அப்படிங்கிறது கோடு, பிரான்ச் கோடு. இதற்கான ஓப்பன் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 191, பிசி 188, பிசிஎம் 189, எம்பிசி 186, எஸ்சி 177, எஸ்சிஏ 175, எஸ்டிக்கு எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஐஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 190.5, பிசி 186, பிசிஎம் சேம் கட் ஆஃப், எம்பிசி 185, 176.5 எஸ்சிஏ, எஸ்சி 163.5 எஸ்சிஏ, எஸ்டிக்கு 167. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஐஎம், இது வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங், ஐடியோடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். 198.5, 198 பிசி, 197.5 பிசிஎம், 197.5 பிசிஎம், சாரி எம்பிசி. எஸ்சி பார்த்தோம் அப்படின்னா 193.5, 191 பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஏ, எஸ்டி 193. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்ஏ அப்படிங்கிறது பிரான்ச் கோடு. இதனுடைய கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 189.5, 186, 189, 185. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிஏக்கு பார்த்தீங்க, எஸ்சிக்கு 175, எஸ்சிஏ 157.5, எஸ்டிக்கு எந்த ஒரு சீட் அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு ஓப்பன் கேட்டகரி 194.5. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிசி 192.5, பிசிஎம் 193.5. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி 192.5, எஸ்சி 187, எஸ்சிஏ 182.5, எஸ்டிக்கு 184.5. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ மைனிங் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 191.5 ஓப்பன் கேட்டகரி, பிசி 186.5, எஸ்சி பார்த்தீங்கன்னா 186, சாரி பிசிக்கு அப்புறம் பிசிஎம். ஓகேங்களா? அடுத்தது எம்பிசி 189.5, எஸ்சி 181, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 164.5, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடஒதுக்கீடும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் எம்என், இதுக்கான ஓப்பன் கேட்டகரி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 188.5, பிசி 184, பிசிஎம் 186.5, எம்பிசி 184.5, எஸ்சி 175, எஸ்சிஏ 164, எஸ்டி 168.5. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி. ஓகேங்களா? இதற்கான கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 184.5 ஓப்பன் கேட்டகரி, 176.5 பிசி, 166.5 பிசிஎம், 173 எம்பிசி, 167 எஸ்சி, 149 எஸ்சிஏ, 167.5 எஸ்டி. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸி 188.5 தமிழ் மீடியம். ஓகேங்களா? சிவில் இன்ஜினியரிங் உடைய தமிழ் மீடியம் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு தமிழ் தான் வரும், எனக்கு இங்கிலீஷ்னா கொஞ்சம் டஃப் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் சூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர்சஸுமே எடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 188.5, 179 பிசி, 181 பிசிஎம், எம்பிசி 181.5, எஸ்சி 167, எஸ்சிஏ 156.5, எஸ்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அலாட்மெண்ட்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சேம் தமிழ் மீடியம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கோடு எக்ஸ்எம் ஓப்பன் கேட்டகரி 187.5, எஸ்சிஏ சாரி பிசி பார்த்தீங்கன்னா 179.5, பிசிஎம் 186, எம்பிசி 179, எஸ்சி 163.5, எஸ்சிஏக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லை, எஸ்டி பார்த்தீங்கன்னா 158.5. ஓகேங்களா? அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ் உடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் கேட்டகரி 200. ஓகேங்களா? இங்கே ஃபுல் கட் ஆஃப் இருந்து 44 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு சிஎஸ் கிடைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதனுடைய 44 ரேங்க் அப்படிங்கிறது தான் இங்கே க்ளோஸ் ஆன ரேங்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 44 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஓப்பன் கேட்டகரியில் இங்கே சீட் கிடைக்கும். ஓகேங்களா?
அதுவே பிசின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ரேங்க் 83க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இங்க 100% நீங்க சீட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே தான் ஒவ்வொரு கட் ஆஃப்க்கும் ரேங்க் இந்த ரேங்க்குள்ள உங்களுடைய ரேங்க் வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலேஜை நீங்க எதிர்பார்க்கலாம். தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தோம்னா 199.5 பார்த்தீங்கன்னா பிசிக்கும் 198.5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஎம்முக்கும் 199.5 பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசிக்கும் 197.5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிக்கும் எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 195.5 எஸ்டிக்கு 191.5 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரேங்க்ல தான் உங்களுக்கு வந்து எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே வந்து நீங்க ரேங்க் நம்ம இதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சில காலேஜஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் எடுத்தா அதாவது எப்படின்னா நமக்கு இந்த கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் எல்லாம் எந்த காலேஜஸ்க்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காலேஜஸ்க்கு என்னோட ஒரு 150 கட் ஆஃப் இருக்கு அங்கே கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு சின்ன சின்ன காலேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியான பெரிய காலேஜஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது ரேங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டாப் 10 காலேஜஸ் செலக்ட் பண்ணுறீங்க அல்லது டாப் 20 காலேஜஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு போன வருஷம் இந்த கட் ஆஃப்ல முடிஞ்சுது அதனால எனக்கு அந்த கட் ஆஃப் இருக்கே கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக ரேங்க் பேசிஸ் தான் உங்களுக்கு பெரிய காலேஜஸில் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். ஸோ ரேங்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம வந்து ரேங்கை அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரேங்க் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த ரேங்க் எல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது இல்லை எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவைப்படுது எல்லா காலேஜுடைய கட் ஆஃப் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கூடிய கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ் உடைய கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.